சரவணன் தங்கமயில்ட்ட ஆதார் கார்டு கேட்குறாங்க. உடனே தங்கமயில், "அது எங்க வீட்ல தான் இருக்குதுங்க. என்கிட்ட இப்ப இல்ல. எங்க வீட்டுக்கு போனா நான் எடுத்துட்டு வரேன்" அப்படி சொல்றாங்க. உடனே சரவணன் நேரா கடைக்கு போறாங்க. அங்க தங்கமயிலோட அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு சரவணன் அந்த ஆதார் கார்ட பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தங்கமயிலோட உண்மையான வயசு சரவணனுக்கு தெரிய வருது. அவ வளரும்போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. இப்ப தான் எனக்கு தெரிய வருது. எல்லாமே அவங்களோட பிளான் தான். நம்ம சொத்த மொத்தமா ஆட்டைய போடுறதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப தான் எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து செம கோவமா இருக்காங்க. இத அவகிட்ட பேசக்கூடாது. நம்ம அப்பா கிட்ட தான் பேசணும். நம்ம அப்பா கிட்ட போய் உண்மைய சொல்லிறணும். இனிமேலும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட அப்பா தங்கமயில் கிட்ட, "உன் வீட்டுக்காரர் ஆதார் கார்டு கேட்டாருமா, குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு, "எதுக்குப்பா குடுத்தீங்க? அவர் என் வயச கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆதார் கார்டே கேட்டாரு. நீங்க எதுக்கு குடுத்தீங்க? அச்சோ!" அப்படி சொல்லிட்டு தங்கமயில் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்காங்க. "அச்சோ! உண்மைய தெரிஞ்சிருமோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் நேரா அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்பா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. சரவணன் ஆதார் கார்ட காமிக்கிறாங்க. "எதுக்குடா ஆதார் கார்ட என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்டா?" அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "இல்லப்பா, அந்த தங்கமயில் என்னோட ஒரு வயசு மூத்தவாப்பா" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "என்னடா ஒரு வயசு உன்னோட தங்கமயில் மூத்ததா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க" அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொன்னாங்க? என்னோட 5 வயசு கம்மின்னு தானப்பா சொன்னாங்க. எல்லாமே பொய்ப்பா அப்படிங்கிறாங்க. "இது எதுக்குடா பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்க? வயசு தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. "இது மட்டும் இல்லப்பா, உங்க குடும்பமே அடுக்கடுக்கா பொய் சொல்லியிருக்காங்கப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இருந்துச்சு, "என்னாச்சுடா? என்ன அப்படி உண்மைய மறைச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவணன் தங்கமயில பத்தின எல்லா உண்மையும் சொல்றாங்க. உடனே சரவணன் சொன்னதும் இங்க பாண்டியன் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. கோமதியும் பக்கத்துல ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.